காத்திருந்து காத்திருந்து காலங்கள் எல்லாம் போனதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வரும்போதே பயங்கர ஃபயராக தான் வந்திருக்காப்புல விஜய் சேதுபதி. அதே லெவலுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் வந்த உடனே சொன்ன கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வீடை மாற்றினாவதாவது இந்த ஆட்டம் மாறும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வந்து வீடை மாற்றி விட்டோம். அதுக்கப்புறம் 2 நாட்டையும் வேறு வந்து சொல்லி விட்டோம். ஆனால் ஒன்றுத்துமே பண்ணாமல் இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக நமக்கு அது ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவனுக்கு எதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுறானுங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணால் அந்த பெண்களெல்லாம் வச்சு செஞ்சானுங்கள ஆண்கள்லாம். ஸோ அதனால் பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆண்களை வந்து வச்சு செய்வாங்க, பயங்கரமாக டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க, மிகப்பெரிய பிரச்சனை வரும், பயங்கரமான கண்டென்ட்லாம் கொட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் எதிர்பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலை, எதுவுமே நடக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தெரியல. சரி 2 வீடாக இருந்துச்சு, அப்பயும் எதுவுமே பண்ணிக்கல. அப்புறம் 2 நாடு ஆக்குனாங்க, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே புரியல, எதுவுமே தெரியல, எதுவுமே செய்யவும் இல்லை. அதே மாதிரி நல்லாட்சி புரிஞ்சாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு ப்ரோமோ 1ல். அதனால் வந்து இந்த நல்லாட்சி யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் சைடு வந்து ராணுவ அவர்களும், பெண்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா அவர்களும். ஸோ இதனை தொடர்ந்து வந்து எந்த மாதிரியான கான்ட்ரவர்சியலான கேள்விகள்லாம் கேட்க போகிறாரு அண்ட் ரோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான்ப்பா, இது ராஜாங்கம் டாஸ்க்கா இல்லை திருட்டு டாஸ்க்கா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கிளாரிஃபை பண்ணிட்டாரு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுவேன். ஏன்னா என்னடா இது ராஜாங்கம் டாஸ்கில் போய் எப்படியெல்லாம் விளையாடிருக்காங்க இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம். இவங்க அந்த லெவலுக்கு விளையாடினா கூட பரவாயில்ல, கேவலத்துலேயும் கேவலமாக இதை எடுத்துகிட்டு போய் அவங்க அங்கே வச்சுக்கிறது, அதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுக்கிறது, திருடிக்கிறது, அதுக்கு ஒரு கான்வர்சேஷனு, அது வந்து போது 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 நீண்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. பார்க்க முடியல, சகிக்கல. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி பேசிக்கினே இருக்கிறாங்க. திருடுறாங்க பேசுகிறாங்க, திருடுறாங்க பேசுகிறாங்க, திருடுறாங்க பேசுகிறாங்க. எத்தனை தடவை தான் திருடுவீங்க? எங்களுக்கே நல்லா தெரியுதுடா, இது வந்து ஒரு டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்கில் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்கிரிப்பாக ஒரு டக்குன்னு 4 வார்த்தை அப்படின்னா கூட பட்டுன்னு நல்லா பேசி, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பேசி விட்டுருணும். அதை விட்டு நாங்கள் எடுக்கவில்லை, நீங்கள் எடுத்துங்க, அதையே பண்ணுங்கள், இதையே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எடுத்து தாண்டா மிச்சம் எப்போ அந்த வாரமெல்லாம். ஆண்கள் அணி ஒரு கேங்காக வந்து இருந்தாங்க. தீபக் ஒரு பக்கம், ரயான் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் முத்துக்குமரன் வந்து ஐடியா சொன்னாப்புல, அதுக்கப்புறம் ஜெப்ரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து அவருடைய ஒர்க்கை வந்து பண்ணார். ராணவ் கேசரி அவர்கள் வந்து அப்பப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பேசிட்டு போனார்னு வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் சைடு வந்து பெருசாக யாருமே இன்வால்மெண்ட்டே காட்டல, உண்மையாக சொல்ல போனால். அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்து வச்சுட்டாங்கன்னா அதை மட்டும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களே தவிர பெருசாக யாருமே இன்வால்மெண்ட்டே காட்டல. மேபி சாச்சனா அவர்களை வந்து ராணி ஆகிட்டாங்க அப்படிங்கிற கோவமா, இல்லை இவங்களுக்கெல்லாம் கேரக்டரே தரல அப்படிங்கிற ஒரு கோவமானலாம் தெரில. ஏன்னா கேரக்டரே தராத முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இனிஷியேட் எடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணாப்புல. பெண்கள் வீட்டு சைட்லேருந்து எந்த விதமான இனிஷியேட்டிவுமே எடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சரி அவர்களும் பவித்ரா அவர்களும் தான் முட்டு கொடுத்துன்னு இருந்தாங்களே தவிர மற்றபடிக்கு யாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இந்த கேமை வந்து பார்க்கவும் தெரில, அதே மாதிரி பண்ணவும் தெரில அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சொல்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.